ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஷாய்ஸ் ரெசிபீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோரும் ரொம்ப ரொம்ப சேஃபாக வீட்டில் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சைட் டிஷ்னு சொன்னாலும் சரி, ஒரு ஸ்நாக் ரெசிபியாக இருந்தாலும் சரி, எப்படி வேணால் சொல்லலாம். ஆனால் சூப்பரான ஒரு வாழைக்காய் சிப்ஸ் மொறுன்னு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் அதுக்கு 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் வாழைக்காய் 2 எடுத்திருக்கேன். அது வந்து நல்லா பழுத்த வாழைக்காவா, லைட்டாக பழுத்திருந்தால் கூட இந்த வாழைக்காய் நீங்கள் வந்து சிப்ஸ் செய்யாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து அது நம்ம சீக்கவே முடியாது. இன்னொரு விஷயம் வந்து டேஸ்ட் அப்படியே மாறிடும், நல்லா இருக்காது. நல்லா முத்தின வாழைக்காவாக பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. நல்லா தின்னாக பீல் பண்ணிக்கோங்க. அந்த தோல் வந்து நல்லா தின்னாக சீக்கிர மாதிரி, அதாவது தின்னாக வந்து தோல் சீக்கிர மாதிரி இருக்கணும். வாழைக்காய் தோல் வந்து சீச்சாச்சு. நல்லா ஒரு தடவை கழுவிட்டு எடுத்துக்கலாம். கழுவிட்டு ஒரு தடவை தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம டேரெக்டாக ஆயிலில் சீவிடலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி வாழைக்காய் சீக்கிர கட்டை இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து டேரெக்டாக ஆயிலே ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா வந்து ஆயில் சூடானதுக்கப்புறமா தான் நம்ம வந்து சீக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நியூஸ் பேப்பரில் இல்லைனா ஒரு துணியில் வந்து சீச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆயில் எடுத்து போடுவாங்க. ஆனால் அப்படி எடுத்தால் ஒன்று மேலே ஒன்று ஒட்டிக்கிட்டு திருப்பி நம்ம ஆயில் எடுத்து போடுறது கஷ்டமாக இருக்கும். இப்படி டேரெக்டாக வந்து நீங்கள் சீச்சு பாருங்கள். அதனால தனித்தனியாக பிரிஞ்சிடும் நம்ம சீக்கும் போதே. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி நீங்கள் சீச்சு விடுங்க. பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை, நல்லா வெந்துட்டுருக்கு. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த சத்தம் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே அடங்கணும். அப்போ தான் இந்த வாழைக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், சுத்தமாக அந்த பவுல்ஸ் எல்லாம் வந்து இல்லை பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாம் இந்த வாழைக்காய் சிப்ஸை. நேந்திரக்காய் கிடைச்சாலும் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதே ப்ரொசீஜர் தான் அதுக்கும். ஆனால் வந்து அதை நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் தண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து கலந்து வச்சுக்கிட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது நம்ம அந்த ஒரு ஸ்பூன் ஊற்றிக்குவோம். ஆனால் இதுக்கு அப்படி தேவை கிடையாது. கடைசியாக நம்ம வந்து உப்பு தூள்லாம் தூவிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்த பேட்ச் போட்டுடலாம். மிச்சம் இருக்க வாழைக்காவும் இதே மாதிரி சீச்சு நீங்கள் போட்டு எடுத்துருங்க. நீங்கள் வந்து வாழைக்காய் ஃப்ரை பண்ணாலும் என்ன பண்ணாலும் ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் இந்த வேலை சட்டுன்னு முடிஞ்சிடும். அதே மாதிரி டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கடையிலலாம் வாங்கி நம்ம சாப்பிட்ற சிப்ஸ் வந்து எண்ணெயில் பொரிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. இந்த மாதிரி வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக நம்ம பொரித்து சாப்பிடும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் பாருங்கள். அடுத்த பேட்ச் பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இது சைட் டிஷ்ஷானு இல்லை, நீங்கள் இந்த மாதிரி பொரிச்சு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வீக் வரைக்கும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. நான் பொரிக்கும் போதே வந்து சாப்பிட்டு பாதி காலி பண்ணிட்டேன். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ ஈஸியாக அப்படின்னு நீங்களே வந்து கேட்பீங்க. பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு தூவிடலாம். என்கிட்ட கொஞ்சம் கருவேப்பிலை தான் இருந்துச்சு. நீங்கள் நிறைய நல்லா ஃப்ரை பண்ணி அதில் தூவி சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், அருமையாக வந்துருச்சு வாழைக்காய் சிப்ஸ். இப்போ நம்ம சீசனிங் பண்ணிடலாம். கொஞ்சமாக உப்புத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாய் தூள். இதில் நீங்கள் பெப்பர் பவுடர் கூட சேர்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து மிளகாய் தூளை விட பெப்பர் பவுடர் சேர்த்து பாருங்கள், உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா அந்த மிளகாய் தூள், அந்த உப்பு எல்லாமே நல்லா எல்லா சிப்ஸ்லேயும் படுற மாதிரி நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சத்தம் எவ்வளோ மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக கேட்குது பாருங்கள். நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. நேந்திரங்காய் சிப்ஸ் மாதிரியே இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. சூப்பரான ஒரு சைட் டிஷ் இல்லைனா ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி வேணால் சொல்லலாம். இது தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்தோடவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. பி பாசிட்டிவ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.